அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து அதில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு ஆளாக்கி அதுல அந்த வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை போலீசார் விசாரணை செய்து அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள். கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அதன் பிறகு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றது. அதன் பிறகுதான் இவர் நடந்ததை ஒப்புக்கொண்டு அதன் பிறகு இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில ஞானசேகரன் இந்த மாணவி மட்டும் இல்லாம பல மாணவிகளிடம் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கிறார். இவர் பாலியல் தொல்லை நிறைய மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில தான் அது உண்மையா இல்லையா என்று விசாரிப்பதற்கு போலீசார் இந்த ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் ஞானசேகரனை 10 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மனு கூடி சீக்கிரத்துல விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த விசாரணையில 10 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டு ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய பெட்டிஷன்ல எத்தனை நாள் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. விரிவான விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 to 6 நாட்கள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த 6 நாட்களும் கொடுத்தாலுமே எந்த மாதிரியான விசாரணை நடைபெறும் என்றால், அவரிடம் ஏற்கனவே அவர் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் போட்டோஸ்லாம் யார் அந்த மாணவிகள், அது மட்டும் இல்லாம அவருடைய போன்ல இருக்கக்கூடிய சில வீடியோக்களை வைத்து அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதே போல பல்வேறு மாணவிகளிடம் இவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இவர் என்ன காரணம், எப்பொழுதெல்லாம் இவர் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே வரார், இப்படிப்பட்ட கேள்விகள் பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறாங்க. இந்த 10 நாள் கஸ்டடி கேட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறது இன்னைக்குதான் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. வந்ததுக்கு அப்புறம் கஸ்டடி கொடுத்த எத்தனை நாள் கஸ்டடி கொடுக்குறாங்களோ அத்தனை நாளும் இவரிடம் விரிவான விசாரணை நடத்த இருக்கிறது. உயரதிகாரிகளும் இவரிடம் நேரில் விசாரணை பண்ண திட்டமிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுதர்சன்.